சென்னை வேப்பேரி பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. ஆதிக்க எதிர்ப்பு நாளாக இன்று நடக்கின்றது. இன்று நடக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்றிருக்கும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், இது மட்டும் போதாது, ஒரு தலை சிறந்த வழக்கறிஞர் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். வழக்கறிஞர், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் எனது அன்பு சகோதரர் டாக்டர் பி ஆனந்தன் அவர்களே, ரா பெரியார் அன்பன் அவர்களே, கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர்களே, இங்கு பங்கேற்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் தேசிய ஒருங்கிணைப்பாளர் திரு ராம்ராஜ் அவர்களே, புத்த பிக்கு அவர்களே, இளமான் சேகர் உள்ளிட்ட நண்பர்களே, ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்களே, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளே, இங்கு வந்திருக்கும் பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கம். ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகின்றேன். 2016ஆம் வருடம் என்னுடைய மகன் திருமணத்திற்காக அழைப்புதல் கொடுக்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றிருந்தேன். அப்போது அவர் மிகவும் ஆசையாக என்னை அழைத்து சென்று அவர் அப்பொழுது கட்டி கொண்டிருந்த புத்த கோவிலை சுற்றி காண்பித்து, விரைவிலே இது முடிந்துவிடும், அப்பொழுது விழா நடக்கும், நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று மிகவும் ஆர்வத்துடன் சுட்டி காட்டினார். இங்கு பேசியவர்கள் கூட அவர் எப்படி ஒவ்வொரு வருடமும் நாக்பூருக்கு மக்களை திரளாக அழைத்து சென்று புத்த வழிபாட்டின் மீதும் நம்பிக்கையின் மீதும் மக்கள் உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருந்தார் என்று குறிப்பிட்டனர். புத்த பிக்கவர்கள் பேசும்போது கூட இது ஒரு கலாச்சார புரட்சியை ஏற்படுத்துவதில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மிக உறுதியாக இருந்தார் என்று சொன்னார்கள். அரசியல் புரட்சி என்பது உண்மையிலே தேவைதான். ஆனால் கலாச்சார புரட்சி இல்லை என்றால் அரசியல் புரட்சியினால் சாதிக்கக்கூடியது எதுவும் இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனும் மாற வேண்டும், அதே சமயத்தில் இந்த சமூகமும் மாற்றமடைய வேண்டும். சமூக மாற்றத்திலே சுதந்திரம், ஜனநாயகம், சகோதரத்துவம் ஆகியவை உருவாக வேண்டும் என்றால் தனி மனிதனும் மாற வேண்டும். புத்த பிக்கு அவர்கள் குறிப்பிடும் பொழுது எப்படி இப்போ நாட்டிலே மது, ட்ரக் உள்ளிட்ட தீங்குகள் இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக பரவி வருவது, எப்போதையும் விட இப்பொழுது மிக அதிகமாக நாம் ஆற்றலுடன் செயல்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது என்றும் குறிப்பிட்டார். அந்த மக்களை ஆரம்ப காலத்திலேயே கல்வியின் மீது திசை திருப்பி அவர்களுக்காக உதவி செய்து பல வழக்கறிஞர்களை உருவாக்கியதோடு பல போராட்டங்களை நடத்தியதோடு புத்த மத நம்பிக்கைகளையும் மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்வதில் சிறந்தவராக ஆம்ஸ்ட்ராங் விளங்கினார். இன்னொன்று, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் பெஹன்ஜி மாயாவதி அவர்கள், தேசிய தலைவர் பெஹன்ஜி மாயாவதி அவர்கள் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் ஆம்ஸ்ட்ராங், நான் மற்றும் சுரேஷ் மானே அவர்கள் அங்கு இருப்போம். அப்பொழுது தவறாமல் இப்போது உள்ள மாநில தலைவர் திரு ஆனந்தனும் உடன் இருப்பார். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஆனந்தன் அவர்களை அவ்வப்போது கலந்து ஆலோசித்துக் கொள்வார். ஒன்று அவர்களுடைய ஆங்கில புலமை, இன்னொன்று அவருடைய லீகல் நாலேஜ். இந்த இரண்டையும் மிக சரியாக அவர் புரிந்து கொண்டு அவரை எப்பொழுதுமே பக்கத்தில் வைத்திருப்பார்.
அவர் பக்கத்தில் வைத்திருக்கிறார் என்பதற்காக ஆனந்தன் அவர்கள் இஷ்டப்படி நடந்து கொள்ள மாட்டார். அவர் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டார். அந்த அளவிற்கு ஆம்ஸ்ட்ராங் மீது மிக்க மரியாதையுடன் இருந்ததை நான் நேரடியாக பார்த்தேன். இப்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக அவர் பொறுப்பேற்றிருப்பது என்பது அவருடைய கடமை தவறாத ஒரு விஷயம். இன்னொன்று, தலைமை மீது கொண்டிருந்த அயராத நம்பிக்கை, லாயல்ட்டி என்று சொல்வார்கள், அதாவது விசுவாசத்துடன் செயல்படுவது. அந்த விசுவாசம் மிக்க ஒரு சிறந்த செயல்பாட்டாளர். அவருடைய தலைமையின் கீழ் இந்த கட்சி சிறப்பாக செயல்படும் என்று நம்பிக்கை இருக்கிறது. இன்று அதனுடைய தொடக்கமாக ஓராண்டு நிறைவில் முழக்கங்களில் ஒன்று சேர்த்து கொள்ளப்பட்டது, திமுக பதவி விலக வேண்டும் என்று. வெகன்ஜி அவர்கள் இறுதி சடங்குக்கு வந்திருந்த பொழுது அவர் கூறியது ஒன்றுதான். பத்திரிகைகளுக்கு அளித்த பேட்டியில், அரசாங்கத்திற்கு இதில் தொடர்பு இல்லை என்றால், இந்த கொலையில் தொடர்பு இல்லை என்றால் சிபிஐக்கு உடனே உத்தரவிட வேண்டும் என்று கூறி சென்றார். எதுவுமே முதலறிக்கை பதிவு செய்து குற்றவாளிகள் தேடப்படும் சமயத்தில் அவர் எதற்காக அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார் என்பது எல்லோருக்கும் தெரியும். என்றாலும் பத்திரிகைகள் அதை செய்தியாக அப்பொழுது வெளியிடவில்லை. நான் எல்லா பத்திரிகைகளையும் கவனித்தேன், அது வெளியிடப்படவில்லை. இன்று கூட அந்த கொலைக்கு என்ன மோட்டிவ், இங்கு பேசும்போது கூட சகோதரர் குறிப்பிட்டார், என்ன காரணம் என்றே தெரியவில்லை, அவர் இந்த சாதியில் பிறந்தது தான் அவர் செய்த தவறா என்று கேட்டார். அப்படி இல்லை, இந்த சாதிக்காக மட்டுமின்றி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் உழைத்தார் என்பதுதான் அவர் செய்த தவறு. வேறு எந்த மோட்டிவ் இருந்தாலும் அது வெளிப்படையாக இன்று வரை தெரியவில்லை. விரைவிலே இந்த அரசு அவருடைய கொலைக்கு பொறுப்பேற்க வேண்டும். ஒரு சிறுவனை கடத்தியதற்காக உடனடியாக விரைந்து சென்று எம்எல்ஏவாக இருக்கின்ற ஜெகன்மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று ஆர்வம் காட்டியது இந்த அரசு. அதே போல் அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் என்ற உயரிய பதவியில் இருந்த ஜெயராம் என்பவரை கைது செய்தது, பிறகு இல்லை என்று மறுத்தது. இதில் இவ்வளவு ஆர்வம் காட்டியவர்கள் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர், சிறந்த அறிஞர் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு பாதுகாவலராக விளங்கியவர், அவரை பட்டப்பகலில் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த விரைவும் ஆதங்கமும் இந்த அரசுக்கு ஏன் ஏற்படவில்லை என்பது நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்விதான். மேலும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழியில் அன்பு சகோதரர் ஆனந்தன் அவர்கள் எப்படி ஒரு கலாச்சார புரட்சி இந்த நாட்டை மாற்றும் என்று நம்பினாரோ, அதே போல கல்வியின் மூலம் மட்டும் மாறாது என்றாலும் கல்வி ஒரு முக்கியமான மனித மனமாற்றத்திற்கு ஒரு முக்கிய கருவி என்பதனால் அதை கையில் எடுத்திருக்கிறார். போராட்டங்களை கையில் எடுத்திருக்கிறார். கட்சியை விரிவுபடுத்த திட்டமிட்டிருக்கிறார். அவர் விரைந்து வளர்ச்சி பெற வேண்டும் என்று இந்த நினைவஞ்சலியில் அவரை வாழ்த்தி கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.